வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸர். வணக்கம். இன்னைக்கு கிளாஸுக்கு ஜோதி மேம் வந்திருக்காங்க, சாந்தி மேம் வந்திருக்காங்க. இன்னைக்கு என்ன டவுட்னு பார்ப்போம். ஓகே, சாந்தி மேம் ஏதோ ஒரு டவுட் சொன்னீங்களே, என்ன டவுட் சொல்லுங்க. வணக்கம் மேம். வணக்கம். வெயிட் லாஸ்க்கு ஏதாவது ஒரு முத்திரை இருந்தா சொல்லுங்க. ஓகே, வெயிட் லாஸ்க்கு முத்திரை இருக்குது. நம்ம யூடியூப் பார்த்துட்டு ஒரு லேடி, அவங்க பேர் வந்து சந்திரவதனின்னு நினைக்கிறேன், நோட் பண்ணியிருக்கோம். ஏஜ் வந்து 68. அவங்களோட டவுட் வந்து என்ன, இப்போ எதுக்கு ஏஜ் சொல்கிறேன்னா, அவங்க வந்து எனக்கு ஏஜ் 68 ஆகுது, நான் முதிரை பயிற்சி செய்யலாமா, அப்புறம் எனக்கு வெயிட் லாஸ்க்குள்ளே முத்திரை சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து முதிரை செய்வதற்கு வயது வந்து வரைமுறையில் இல்லை. எல்லா வயதினரும் இந்த முதிரைகளே செய்யலாம். ரொம்ப சிம்பிள் தான். அடுத்து வந்து இப்போ வந்து நீங்கள் முதிரை செய்ய தயாராகிக்கங்க. ஏற்கனவே தெரிந்த முதிரைகளும் இதில் வரும். அதனால் இப்போ முதிரை செய்வதற்கு தயாராக இருக்காங்க. நேராக நிமிர்ந்து அமர்ந்திருக்காங்க. கண்களை மூடி ப்ரீத் வாட்ச் பண்ணுறாங்க. முதுகுத்தண்டு நேராக இருக்க வேண்டும். எப்பயுமே முதிரை செய்வதற்கு முன்னாடி அவங்களோட எண்ணத்தால் இந்த முதிரை பயிற்சி செய்ய போகிறேன், நான் இந்த முதிரை பயிற்சி செய்கிறது சரி, எனக்கு உடலுக்கும் உள்ளத்துக்கும் நல்ல அமைதியும் ஆற்றலையும் தர வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டு இந்த முதிரை பயிற்சியை ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எண்ணத்தால் ப்ரீத் வாட்ச் பண்ணிக்கிறாங்க. இப்போ கைகளை இணைத்து முதிரை பயிற்சி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இப்போ சின்மய முதிரை, இந்த முதிரை. இப்போ சின் முதிரையில் கையை வச்சுட்டு அப்படியே நான் கைகளை ஜூம் பண்ணி காமிக்கிறேன். மற்ற 3 விரல்களையும் உள்ளங்கையில் மடித்து வச்சுருக்கணும். அதாவது பெருவிரலையும் ஆள்காட்டி விரலையும் இணைக்கிறது சின்முத்திரை. மற்ற 3 விரல்களையும் மடக்கி சின்முத்திரையோடு வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற 3 விரல்களையும் உள்ளங்கையில் மடக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அது சின்மய முதிரை. கைகளை ஜூம் பண்ணி காமிக்கிறேன். சாந்தி மேம், நீங்கள் கரெக்டாக வைக்கணும். சும்மா கண்களை முழித்து பார்த்து வச்சுக்கலாம், ப்ராக்டிஸில் இருக்கிறதுனால. ஆள்காட்டி விரல் நுனி, பெருவிரல் நுனி ரெண்டையும் ஒன்றா இணைச்சிக்கங்க. மற்ற 3 விரல்களையும் மடக்கி உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ கரெக்டாக வச்சுருக்கீங்க, வெரி குட். இப்போ இந்த முதிரையில் ஒரு 2 to 3 minutes கிட்டக்க இருக்கணும். இந்த விரல்களில் கொடுத்துருக்க அந்த அழுத்தத்தை வாட்ச் பண்ணுறாங்க. ஓகேயா? இப்போ மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்த முதிரை, நெக்ஸ்ட் முதிரை வந்து லிங்க முதிரை பண்ண போகிறாங்க. விரல்களை 2 விரல்களையும் கைகளையும் சேர்த்து விரல்களை இணைக்கிறாங்க. லெஃப்ட் ஹேண்ட் தம்பு மட்டும் மேலே நீட்டி இருக்க வேண்டும், மற்ற விரல்கள் வந்து ஃபோல்டிங்கில் இருக்கணும். இரண்டு கை விரல்களையும் இணைத்து இடது கை பெருவிரல் மட்டும் மேல் நோக்கி நீட்டி இருக்க வேண்டும். ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த லிங்க முதிரையில் ஒரு 3 minutes இருக்கணும். வழக்கு பிரகாரம் முதிரையோட ப்ரொசீஜர் பிரகாரம் நேராக நிமிர்ந்து முதுகுத்தண்டு நேராக இருக்கிற மாதிரி அமர்ந்து கொண்டு எண்ணத்தால் ப்ரீத் வாட்ச் பண்ணிக்கிட்டே இந்த விரல்களில் கொடுத்துருக்க இந்த முதிரையோட அழுத்தத்தையும் வாட்ச் பண்ணுறாங்க. ஓகேயா? இது மாதிரி ஒரு 3 minutes to 5 minutes கிட்டக்க இருக்கணும். அதுக்கு மீறியும் ஒரு 10 minutes கிட்டக்க விரலில் வலி இல்லை அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 10 minutes கிட்ட ரொம்ப தேவை, இந்த முதிரை எனக்கு ரொம்ப தேவையாக இருக்குன்றவங்க 10 minutes முடிக்கும் கூட இருந்துக்கலாம், விரல்களில் ஒரு வலி இல்லாமல் இருக்கிறப்ப. மற்றபடிக்கு 3 to 5 minutes இதுக்கு எனஃபாக இருக்கும், தேவையானது அளவாக இருக்கும். ஓகே மேம், 2 பேரும் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த முதிரை என்னன்றதை பார்க்கலாம், வெயிட் லாஸ்க்கு. ஓகே, இப்போ நம்ம செய்ய போகிறது சூரிய முதிரை. இப்போ முதுகு தண்டு நேராக இருக்க மாதிரி ஆல்ரெடி ஏற்கனவே முதிரைக்காண்டி உட்காந்துருக்காங்களா, அடுத்து வந்து ப்ரீத் வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இப்போ சூரிய முதிரை செய்ய போகிறாங்க. மோதிர விரலை மடித்து உள்ளங்கையில் வச்சுருக்காங்க. அதர் மேல் கட்டை விரலை வைக்கிறாங்க. இப்போ ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. மீதி விரல்கள் வந்து நேரே இருக்க வேண்டும். இப்போ வந்து இந்த சூரிய முத்திரை செய்கிறோம்ல, இது வந்து நம்ம உடலில் இருக்க தேவையற்ற கொழுப்புகளை கரைக்கும். ஹீட், உடலில் இருக்க ஹீட்னால் முதல்ல ஹீட்டை வெளியேற்றும்.
அடுத்து வந்து உடலில் இருக்க அந்த கொழுப்புகளை வந்து கரைக்கக்கூடிய முத்திரை. ஸோ நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கொழுப்பு வந்து தேவையற்ற கொழுப்பை கரைக்கிறப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்காக வெயிட் லாஸ், உடம்புக்கு வந்து வெயிட் லாஸ் ஆயிரும். இப்போ 3 முத்திரை பார்த்துருக்கோம். சின்மய முத்திரை, லிங்க முத்திரை, சூரிய முத்திரை. இந்த 3 முத்திரைகளையும் காலையிலையும் சாயங்காலமும் காலையில் மார்னிங் வந்து ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி, ஈவினிங் வந்து வெஸ்ட்டு ஃபேஸ் பண்ணி இந்த முத்திரைகளை உட்காந்து செய்யணும். மினிமம் 3 மினிட்ஸ் கிட்டக்க இருக்கணும். ஒவ்வொரு முத்திரை செய்கிறப்பையும் மூச்சையும் வாட்ச் பண்ணணும். அட் த சேம் டைம் நம்ம வந்து இந்த கை விரலில் கொடுத்துருக்க அழுத்தத்தையும் வாட்ச் பண்ணணும். இந்த மாதிரி செய்கிறப்ப கண்டிப்பாக 21 நாள்லேருந்து 48 நாளுக்குள்ளே நமக்கு உடலில் இருக்க தேவையற்ற கழிவுகள் வெளியேறி நமக்கு வந்து வெயிட் லாஸ், உடலுக்கு தேவையான அளவு நம்மளோட ஹைட்டுக்கும் நம்மளோட வயதுக்கும் ஏற்ற வெயிட்டை இது கொடுக்கும். கண்டிப்பாக இந்த 3 முத்திரைகளும் நமக்கு ஹெல்ப் பண்ணும். மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாக வாழ்வோம், முத்திரை செய்வோம். தேங்க்யூ மேம்.